ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 14ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 9வது மாதமான மார்கழி மாதத்துடைய கடைசி நாள், அதாவது 29வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை ஞாயிற்றுக்கிழமை மார்கழியுடைய கடைசி நாள் போகி பண்டிகையானது வருது. போகி பண்டிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை திருநாளுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளன்னைக்கு பழையன கழிது புதியன புகுதல் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப இந்த நாளன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களானது செய்யணும். அப்படி செய்யக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து போகி பண்டிகை அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை போட்டு எரிச்சிட்டு அவ்வளோதான் போகி பண்டிகை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உண்மையாலுமே போகிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மட்டும் கிடையாது. போகிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு முக்கியமான சில விஷயங்களும் இருக்குது. கட்டாயம் 5 விஷயங்கள் செய்யணும் என்றெல்லாம் சொல்லப்படுது. அந்த 5 விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால போகியில் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகி அன்னைக்கு எரிக்கிறத காட்டிலும் இந்த விஷயங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த 2024 போகி அன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெளிவாக பார்க்கலாம். அதாவது தமிழர்களுடைய முதன்மை தொழிலாக இருந்தபோது போகி பண்டிகை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தம் செய்யக்கூடிய விழாவாக மட்டும் இன்றி சுகாதாரம் பேணக்கூடிய விழாவாகவும் இருந்திருக்கு. அதாவது ஆதி காலத்தில் அந்த ஆண்டு முழுக்க உடுத்திய பழைய உடைகள், கால்நடைகளுக்கு சேமித்து வைத்திருந்த பழைய வைக்கோல் போன்றவையெல்லாம் தீயிட்டு அழித்துவிட்டு புதியவைகளை ஏற்கக்கூடிய நாளாக போகியானது ஆதி காலத்தில் இருந்திருக்கு. அதனால தான் போகி பண்டிகை என்னது பழையன போக்கி புதியன ஏற்கக்கூடிய நாள் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த போகியப்போ இந்த டைமில் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த நாளில் என்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்படி வரையறுக்கப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் 5 விஷயங்கள் மெயினாக இருக்குது. அப்படி கட்டாயம் செய்ய வேண்டிய அந்த 5 விஷயங்கள் என்ன, அந்த 5 விஷயங்களை எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொருவருமே இந்த போகிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு போகி அன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் விஷயம், போகியில் வீட்டு தெய்வங்களை வழிபடக்கூடிய வழக்கம் ஆதி காலத்தில் இருக்குது. அதனால் நம்ம முன்னோர்களையோ குலதெய்வ கோவிலுக்கு சென்றோ நடுவீட்டில் விளக்கேற்றியோ போகி அன்னைக்கு வழிபாடு செய்யணும். அதுவும் கன்னிப்பெண்கள் இறந்து போய் இருந்தாங்கன்னா அவர்களை சீலக்காரியாக வழிபடணும். ஸோ இந்த வழக்கம் ஆதி காலத்தில் இருந்து இப்போ நடைமுறையில் நிறைய பேர் மறந்துட்டாங்க. அப்படி மறந்த இந்த நடைமுறையை திரும்ப கொண்டு வரணும். இறந்து போன கன்னிப்பெண்களாக இருக்கிறவங்கள சீலக்காரியாக வழிபாடு இந்த போகி அன்னைக்கு செய்யணும். அப்படி யாரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள், இல்லை முன்னோர்களை வீட்டில் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் செல்ல முடியும்னா உங்கள் வீட்டுடைய நடு ஹாலில் விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு போகி அன்னைக்கு செய்யுங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய 5 விஷயங்களில் இந்த விஷயம் முதன்மையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2வதாக இந்த நாளன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, மழைக்காலம் முடிந்து குளிர் உச்சமாக காலம் இருக்கிறதுனால அதிக நோய்க்கிருமிகள் பரவும் ஆபத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. அதுவும் நோய் தொற்று பரவக்கூடிய இந்த சூழலில் பாரம்பரியமாக நாம் செய்து வரக்கூடிய மருத்துவ முறைகளை இந்த நாள் அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டும். என்ன கடைபிடிக்கணும்னா, வீடு முழுக்க அன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் சாணம் தெளித்து சாம்பிராணி குங்குளிய தூபம் போட்டு சூழலை சுத்தமாக்கணும். இப்போ இருக்கக்கூடிய நகர்ப்புறவங்கள்கிட்ட கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாணம் போடுறதெல்லாம் இருக்காது. அதனால் நாம் மாப்போடக்கூடிய தண்ணீரில் மஞ்சத்தூள் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு துடைக்கணும். அதுக்கப்புறமா சாம்பிராணியை வீட்டு ஃபுல்லாக போடணும். வீட்டுடைய ரூமு, ஹாலு, கிச்சன், சாமி ரூமு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே சாம்பிராணி தூபம் போடணும். 2வது செய்ய வேண்டிய போகி அன்னைக்கு மிக முக்கியமான விஷயம்னா இந்த விஷயம்தான் கருதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 3வதாக செய்யக்கூடிய விஷயம், வழக்கமாக போகியில் கடைபிடிக்கக்கூடியது காப்பு கட்டுற சடங்கு தான்.
அதாவது வீட்டு வாசலில் பின் வாசலில் மூலிகை காப்பான்களை கட்டி வைக்கிறது. இந்த மூலிகை காப்பான்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மாவிலை, நொச்சி, வேம்பு, ஆவாரம், மஞ்சள் கொத்து, சிறுபிலை, தும்பை, பிரண்டை, துளசி இதெல்லாம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது இப்போலாம் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். ஸோ இந்த சிறந்த நோய் தடுப்பானாக இருக்கக்கூடிய இதையே இந்த போகிய அன்னைக்கு நீங்கள் கட்டுங்க. உங்களையோ உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் பாதுகாக்காக வைக்கிறதுக்கு இந்த காப்பு கட்டு உதவியாக இருக்கும். அதனால் 3வதாக போகிய அன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை மறக்காமல் செய்திடுங்க. அதுக்கப்புறமா 4வதாக போகிய அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏடு எடுக்கக்கூடிய தினம் என்று முதல் காலத்தெல்லாம் ஆதி காலத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நாளில் பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்து பழைய சிதைந்த ஏடுகளை நீக்கிவிட்டு புதிய ஏடுகளை சேர்ப்பாங்க. அதுபோல் இந்த நாளில் புத்தகங்களை பராமரிக்கக்கூடிய பணியில் இருக்கிறவங்க புத்தகங்களை நீங்கள் ரீசைக்கிள் மாதிரி இந்த நாள் அன்றைக்கி பண்ணலாம். இது புத்தகம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த பாயிண்ட் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ புத்தகம் மட்டும் இல்லாமல் வீட்டில் கூட வேறு ஏதாவது மாற்றி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றி வைக்கலாம். புதுசாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இந்த நாள் அன்றைக்கி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா 5வதாக போகி அன்றைக்கி கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிலக்கடலை உருண்டை, போளி, ஒப்புட்டு, வடை, சமோசா, பாயாசம், மொச்சை, சிறுதானியம், பருப்பு வகைகள் இவற்றோடு நிலைப்பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் போகி அன்னைக்கு வைத்து வீட்டு தெய்வங்களை நாம் சாதாரணமாக வணங்காமல் இந்த மாதிரி வைத்து வணங்கக்கூடியது ஒரு வழக்கம். இந்த வழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குலசாமிகளையும் கன்னி தெய்வங்களையும் வணங்குவது அவ்வளோ நலனை அளிக்கும். அதனால் போகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்தை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லாமே வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களோட சக்திக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வைத்தாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் அதை வைத்து வழிபாடு செய்தாலே அருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ செய்யக்கூடிய 5 விஷயங்கள்னால் இதுதான். இந்த 5 விஷயங்களும் மோஸ்ட்டாக போகி அன்னைக்கு ஃபாலோ பண்ணும். இந்த போகி அன்னைக்கு யார் ஒருவர் இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய நல்லது நடக்கும். அதே போல் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த பழமொழிக்கேற்ப தை பிறந்த உடனே நல்லது நடக்கும். அதனை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக போகி அன்னைக்கு செய்யக்கூடாத 5 விஷயங்களை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். என்ன 5 விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்திரன், சூரியன், வீட்டு தெய்வங்களெல்லாம் வரவேற்று வணங்கக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாமிசம் சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. போதை வஸ்துக்கள், பகல் உறக்கம் இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் இன்றைய நாள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதனால் இந்த மாதிரியான தவறுகளை இந்த நாள் அன்னைக்கு செய்யவே செய்யாதீங்க. அதே போல் போகி என்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிலர் வெள்ளை எடுத்து வீட்டை சுத்தப்படுத்துவாங்க. அதை விட போகிக்கு முன்னரே சுத்தப்படுத்துவது முறையானது. போகி என்று வழிபாடு செய்வது தான் நன்று. மூடப்பழக்கங்கள், தீய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், மனக்கசப்புகள், உறவுகளிட சர்ச்சை போன்றவற்றை ருத்ர ஞான யக்னம் என்று அழைக்கப்படக்கூடிய நம் மன யாக குண்டத்தில் எரித்துவிட வேண்டும் என்பது தான் போகி நாளுடைய தத்துவம். ஸோ அதனால் போகி அன்னைக்கு தயவு செய்து இதெல்லாம் மனதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அழகிட்டுனா அகற்றிட்டு தூய்மையோடு அந்த நாளை கொண்டாட பாருங்கள். அதுக்கப்புறமா 3வதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகரங்களில் சாஸ்திரத்துக்காக பழைய துணிகள், கிழிந்த பாய்களை கொஞ்சமாக எரித்த காலம் போய் இப்போது எல்லாம் டயர்களையும் பிளாஸ்டிக்களையும் பொருட்களையும் எடுத்து காற்றை மாசுமாக்குவது மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான தவறுகளை தயவு செய்து இந்த போகி அன்னைக்கு செய்யவே கூடாது. இருக்கிறதுலே கொடிய செயல் என்னன்னா இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறது தான். ஸோ இந்த தவறுகளை செய்யாமல் இருங்க. அதுக்கப்புறமா புதுமழையால் நிரம்பி இருக்கக்கூடிய கிணறு, குளம் போன்றவற்றின் நீர் சுவையாகக்கூடிய வகையில், சுத்தமாகும் வகையில் அந்த நீரில் நெல்லி, பானை போன்ற மரங்களுடைய துண்டை போடுவாங்க. இந்த அடிப்படை தெரியாமல் இப்போது கிராமங்களில் பெருமளவு மரங்களை வெட்டி நீரில் போடக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கிறீங்க. அந்த மாதிரியான சில தவறுகளையும் செய்யக்கூடாது. பெரும்பாலான கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏரிகளில் மீன் பிடிக்கக்கூடிய விழா கூட நடைபெறும். அப்போது ஊருக்கு கூடி மீன் பிடிக்கலாம், தவறில்லை. ஆனால் எரியை அழித்து, அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை அழித்து அதில் மீன் பிடிக்கிற என்ற பெயரில் நீரை எல்லாம் வெளியே இறைத்து விடுவது தவறான செயல். இதையும் செய்யவே கூடாது.
இயற்கைக்கு எதிரான காற்றை மாசுபடுத்தக்கூடிய எந்த செயலையும் இந்த போகி அன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ போகி அன்னைக்கு நான் செய்யக்கூடிய அந்த 5 விஷயங்களை வந்து செய்யுங்க. இந்த விஷயங்களை செய்யாமல் பார்த்துக்கோங்க. இதுதாங்க போகி அன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த இதை ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த நாள் அன்றைக்கி என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு இந்த வீடியோ மூலிமா அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.